மேம் இப்போ தான் சொன்னீங்க Yes, ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, வெள்ளூர்லேருந்து Yes, கீழேருந்து சொன்னாங்க நீங்கள் வந்து சிவி டாக்டருக்கும் எனக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கீங்க. எஸ் எஸ் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஐம் கிரேட்ஃபுல், எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ எதனால அந்த லெட்டர் எழுதுறீங்க மேம்? ஆக்சுவலி லெட்டர் இல்லை மேம், ஒரு கவிதை எழுதினேன். என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எழுதினேன் கவிதை ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா, கவிதை எழுதின மீன்ஸ் நான் வந்து பைக்ல டிராவல் பண்ணணும். என்னோட பிளேஸ்ல இருந்து வேலூருக்கு போகணும். அது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நான் பைக்ல டிராவல் பண்ணேன் லாஸ்ட் Thursday. ஸோ அப்போ போறச்சே எனக்கு வந்து அது எனக்கு பேக் பெயின் நான் ஃபீல் பண்ணல. ஆக்சுவலி இவ்வளோ நான் டெய்லி ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், எனக்கு பேக் பெயினா இருக்கும். அப்ப நான் வந்து அந்த குட்டி குட்டி ஹம்பிளா கூட நான் ஃப்ரீயா ஜாலியா ஏறி போற மாதிரி இருந்தது. அப்ப எனக்குள்ள தோணுன சில விஷயங்களை நான் அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வந்து அதை நான் நோட் பண்ணி வச்சேன். தேங்க்யூ. ஸோ ஆக்சி பிளஸ் பத்தி ஒரு சின்ன கவிதை, என்னோட லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் கவிதையும் இது. தேங்க்யூ ஸோ ஸோ மச். ஆக்சி பிளஸ்னா தமிழ் எழுதும்போது ஆன் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாவே நான் யோசிச்சுட்டே வந்தேன். ஆக்சி பிளஸ் ஒரு ஆச்சரியம், ஆச்சரியமான ஆஸ்பத்திரி, ஆச்சரியமான அணுகுமுறை, ஆச்சரியமான அனுபவம், ஆச்சரியத்து மிஞ்சும் ஆச்சரியமான பலன், 100% உறுதி. ஸோ என்னோட லைஃப்ல முதல் தடவை நான் யோசிச்சு எழுதின கவிதை. திஸ் இஸ் லைக் எனக்கு உண்மையாலுமே ஒரு கூஸ் பம்பா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அன்னைக்கே அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம போறோம், நம்ம நெக்ஸ்ட் வீக் டைரக்டா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுங்க, இன்ஸ்டாலயே எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. இது எதுக்காகனா எனக்கு அனுப்பிடுங்க, இன்ஸ்டா டிஎம் பண்ணிடுங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு at the end of the day புண்ணியம் எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். இப்போ நீங்க வரும்போதே கையோட உங்களுக்கு இத்தனை பேர்த்த நீங்க கூட்டிட்டு வரணும். உங்க வீட்டுக்காரர், உங்க சிஸ்டர் வீட்டுக்காரரு, அப்புறம் இன்னும் எத்தனை பேர், உங்க அக்கா, ஒரு 10 பேர் வந்திருப்பாங்களா? 6 பேர் வந்து 6 பேர். ஸோ இது வந்து எத்தனை பேர்த்துக்கு இப்படி கையோட கூட்டிட்டு வரீங்க? வரும்போதே எனக்கு வந்து பார்த்து இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஸோ அந்த ஆச்சரியத்துக்கான பதில் வந்து இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் வனிதா மேம். இது வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் வெரி எமோஷனல் மொமெண்ட் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் நாங்க எப்பயுமே வந்து என்னோட 4th செட்டிங் முடியுது மேம். சார் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வர வேண்டி இருக்காது. ஸோ தேவைப்பட்டா ஒரு 3 months கழிச்சு 5th செட்டிங் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அண்ட் மோர் ஓவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணுக்கு கீழே கருவலையுமே போயிடுச்சு. எஸ் மேம், அது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்னீசிங் இருந்தது எனக்கு அதிகமா, அதுவுமே குறைஞ்சிருக்கு. பட் இப்ப நேத்து இன்னைக்குல இருந்து ஒரு 3 times இந்த கிளைமேட் சேஞ்ச்லாம் இருக்கு. ஆனா 100 ஸ்னீசிங் இருக்கும். அது மாதிரி இருந்ததுல இருந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. வெரி குட், வெரி குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்யூ சொல்லுங்க வனிதா மேம். ஸோ உங்க சிஸ்டர் பாரதி மேமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், என்னை வந்து எப்பயுமே ஒரு ஹக் பண்ணி தான் அனுப்புவீங்க. ஐ நீட் தட் ஆல்வேஸ். Sure. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ.